அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்தில் பிறந்து அக்னி சிறகுகள் கொண்டு பறந்த அப்துல் கலாம் அவர்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை என்றாலும், பன்முகம் கொண்ட அவரை பற்றி 3 நிமிடங்களில் பேச வேண்டும் என்றால், அறிவார்ந்த விஞ்ஞானி, மேதகு ஜனாதிபதி என்பதனை தாண்டி அன்பிற்குரிய ஆசிரியர் அப்துல் கலாமை பற்றி பேசவே ஆசைப்படுகிறேன். ஒருவரது இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றார். அவரது ஆசைப்படியே ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒப்பற்ற சரித்திரமாக அது நிகழ்ந்தது. ஒரு குழந்தைக்கு விளங்க வைக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கே இன்னும் விளங்கவில்லை என்றார் ஐன்ஸ்டைன். குழந்தைகள் மனதிலும் விண்வெளிக்கு பாதை அமைத்து இயல்பாகவே இளைஞர்களை நல்வழிப்படுத்தினார் கலாம். உறக்கத்தில் காண்பதல்ல, உன்னை உறங்க விடாமல் உந்துவதே கனவு என்று நம் கண்களில் ஒளியேற்றினார். மேடைகளில் மெழுகுவத்தி ஏந்திய அவரது கைகள் குத்துவிளக்கை ஏற்றும் பொழுது நாட்டிற்கே ஒருமைப்பாட்டை கற்பித்தன. அவரது வாழ்நாளில் எழுதிய புத்தகங்களோடு அவரது வாழ்நாளையே ஒரு புத்தகமாக நமக்கு விட்டுச் சென்றார். அன்பு, ஆர்வம், துணிவு, தெளிவு உள்ளிட்ட எண்ணற்ற பண்புகளை கடைபிடித்து கற்பித்தார். உலக பாராளுமன்றங்களில் தமிழில் கவிபாடி அறம் கற்பித்த அவர் இறுதி நாட்களில் நமது பாராளுமன்றத்தில் அவசியமில்லாமல் நடக்கும் அமளிகள், வெளிநடப்புகளை நினைத்து ஆதங்க பெருமூச்சு விட்டார். ஆம், அவரது இறுதி ஆசைகளில் ஒன்று இந்திய பாராளுமன்றம் திறன்மிக்க பாராளுமன்றமாக மாற வேண்டும் என்பதனை பற்றி இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதே ஆகும். இன்றும் கலாம் கண்ட கனவு பாதையில் இளைஞர்கள் அமைத்த மேடையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்திய மனிதநேய கட்சியின் உறுப்பினராக, தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் உறவினராக, உண்மையில் கலாம் கண்ட கனவின் உறுதிமொழியாக வாருங்கள், நமது அன்பிற்குரிய ஆசிரியரின் ஆசையை நிறைவேற்ற அவரது நினைவில் புதிதாய் பிறப்போம், கண்விழிப்போம். கனவுகள் நனவாகும். நாம் ஒன்றுபட்டு உழைத்து உயர்வு காணில். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.